அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்த வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் இறை நம்பிக்கையாளர்களாக, இறைவனை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவே மரணிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முஸ்லீமாக, அதாவது இறைவனை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மரணிப்பதில்தான் ஒருவருக்கு மன்னிப்பும், இறைவனுடைய அருளால் மன்னிப்பும், அவனுடைய அருளால் சொர்க்கமாகிய, அவனுடைய கூலியாகிய சொர்க்கமும் இருக்கிறது. இது மறுமையில் மட்டுமல்ல, ஒரு இறை நம்பிக்கையாளராக இறைவனை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மரணிக்கக்கூடியவருக்கு இந்த கூலிகள் மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே அவருடைய பாவங்கள் இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்படுவதற்கான நிபந்தனையும் அதுதான். இறை நம்பிக்கையாளராக இருக்கணும். இறைவனுக்கு எதனையும் இணையாக்காமல் இறைவனை மட்டும் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவராக இருப்பதில்தான் இருக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடியவருக்குத்தான் இந்த உலகத்திலும் மன்னிப்பு, மறுமையிலும் மன்னிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஏற்படக்கூடிய கவலை, வலி, நோய், சிறு மனவேதனை உள்பட எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அவருடைய பாவங்களில் சில மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய ஒரு திறவுகோல் தான் இறை நம்பிக்கையாளர்களாக மரணிப்பது. இறை நம்பிக்கையாளர்கள்தான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை யூத சிறுவர் ஒருவர் நோயுற்ற போது அவரை பார்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. அப்போது அவர் கடுமையாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரது தலைக்கு அருகாமையில் அமர்ந்து அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு உபதேசிக்கிறாங்க. அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நரக நெருப்பிலிருந்து இவரை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறி அந்த இடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியேறி சென்றார்கள். நரகத்திலிருந்து ஒருவரை பாதுகாப்பதற்கான ஒருவர் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான நிபந்தனையை அவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கணும். இறைவனுக்கு எதனையும் இணையாக்காமல் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பதில்தான் இருக்கிறது. அவருக்குத்தான், இவ்வாறு இருக்கக்கூடியவருக்குத்தான் இறைவனுடைய அருளும் அன்பும் இருக்கிறது. இந்த உலகத்திலும் அவருக்கு இறைவனுடைய அன்பும் அருளும் இருக்கிறது. மறுமையிலும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கான நிபந்தனை அவர் இறை நம்பிக்கையாளராக இருப்பதுதான். இறைவனுக்கு எதனையும் இணையாக்காமல் இறைவனை மட்டுமே வணங்கி கொண்டு இறை நம்பிக்கையாளராக இருப்பதில் தான் இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஅம்மல்லதீன ஆமனு பில்லாஹி, எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வஅதஸமு பிஹி, அவனுடைய வழியை பற்றி பிடித்து கொள்கிறார்களோ, அதாவது அல்லாஹுடைய வழியை பற்றி பிடித்து கொள்கிறார்களோ, அல்லாஹுடைய வழியாகிய இஸ்லாத்தை அவர்கள் பற்றி பிடித்து கொள்கிறார்களோ, ஃபஸயுத்ஹிலுஹும் ரஹ்மதம் மின்ஹு, அவர்களை தன்னுடைய அன்பிலும் அருளிலும் அவன் செலுத்தி விடுகிறான் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்களுக்குத்தான் இறைவனுடைய அன்பும் அருளும் இந்த உலகத்திலும் மறுமையிலும். அதனால தான் நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறாங்க, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இறை நம்பிக்கையாளர்களாகவே, இறைவனை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களும் யாக்கூப் நபி அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களது பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறாங்க. அதே போல் அல்லாஹு தாலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு உபதேசிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், நம்பிக்கையாளர்களை அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாக இறைவனுக்கு கீழ்ப்படிந்து
இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். வலா தமூதுன்ன இல்ல வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களாக மரணிப்பதில் தான் ஒருவருக்கு மன்னிப்பும், இறைவனுடைய அருளை கொண்டு ஒருவருக்கு மன்னிப்பும், அவருக்கான சொர்க்கமும், இறைவனுடைய கூலியாகிய சொர்க்கமும் இருக்கிறது. அதனால தான் நல்ல மக்களுடைய பிரார்த்தனையும் இதுதான். முஸ்லிம்களாக மரணிப்பதைத்தான் நல்ல மக்கள், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்கள் அதைத்தான் அவங்களுடைய பிரார்த்தனையில் கேட்டாங்க. எந்த அளவுக்கு மரணிக்கக்கூடிய கடுமையான சோதனைகளை தருவதாக சூனியக்காரர்களுக்கு கடுமையான சோதனைகளை, வேதனைகளை தரப்போவதாக ஃபிரௌன் கூறினான். அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சபையில், ஃபிரௌனுடைய முன்பிலும் சூனியக்காரர்களுடைய முன்பிலும் இறைவனுடைய அருளால் அற்புதங்களை நிகழ்த்துகிறார்கள். இதனை கண்ட சூனியக்காரர்கள் உடனே அந்த இடத்திலேயே அவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டு விடுகிறார்கள். இவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டதற்காக, சூனியக்காரர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டதற்காக ஃபிரௌன் அவர்களை நோக்கி கூறினான், உங்களது கைகால்களை வெட்டப்போவதாக. அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் இறைவனிடம் கேட்ட பிரார்த்தனை, ரப்பன அஃப்ரிக் அலைன சபுரவ், எங்களுடைய இறைவனை எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, வதவஃபன முஸ்லிமீன், எங்களை உனக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, உன்னை நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களை கைப்பற்றுவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஒருவர் இறை நம்பிக்கையாளராக மரணிப்பதில் தான் அவருக்கு மன்னிப்பும் இறைவனுடைய கூலியும் இருக்கிறது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாகவே இருந்து இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாகவே மரணிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அப்படியாப்பட்ட மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பன லா துஸி குலூபன பஅத இத் ஹதைதன வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். பரக்கல்லாஹு ஃபீக்கும்.